இந்தியாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாதி ஒழிப்பு, வர்ண தர்மங்களை எதிர்த்து போராடினவர் தான் கௌதம புத்தர். கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்த சுத்தாத்தனார் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய மகன் தான் சித்தார்த்தன், அதாவது புத்தர். புத்தானா ஞானின்னு சொல்லிட்டு அர்த்தம். சமூக பிரச்சனைகளை அதோட ஆணி வேறு வரைக்கும் சென்று பார்க்குறவங்கள ஞானின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது புத்தர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே வர்ண தர்மம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. வர்ண தர்மங்களை எதிர்த்து முதல்ல இந்தியாவில் போராடினது புத்தர் தான். அந்த காலத்துல வர்ண தர்மங்களை எதிர்த்தவங்கள இந்து தர்மத்துக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க அதர்வ நாசம் அடிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ உள்ள தலித்துகள். அம்பேத்கர் நாட்டில் உள்ள மகர் சாதியும் தமிழகத்தில் உள்ள பறையன் சாதியும் ஒன்று கிடையாது. ஆனா இவங்க எல்லாருமே வர்ண தர்மங்களை எதிர்த்து போராடினாங்க. அதனாலதான் அவங்க தலித்துங்கிற ஒரு இனத்துக்குள்ள வராங்க. அம்பேத்கர் கிட்ட போய் உங்களுடைய ஐடியல் யாருன்னு சொல்லிட்டு கேட்டா கௌதம புத்தர், அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவங்க யாருமே அம்பேத்கரோட சமகாலத்தவர் கிடையாது. கௌதம புத்தரோட பிரதிபலிப்பு தான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கடவுளே இல்லைன்னு சொல்லி கடவுளை மறுத்த சித்தார்த்தனை இப்போ கடவுளாக்கி கும்பிட அவளை நிலை வருது. சமணம், பௌத்தம் இவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் உருவான மதம்.